இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சவால்களை நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கான வாச கதவுகளாக ஆண்டவர் மாற்றுகிறார். சில நேரத்தில் அந்த சவால்களை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த சவால் என்ன தடை பண்ண வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சவால்கள் நம்மை தடை பண்ணுபவை அல்ல. சவாலை பார்க்கும்போது அதை ஒரு வாசல் கதவா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சவாலுக்கு அந்த புறம், அந்த சவாலின் வழியாகத்தான் ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. See, it's all about the perspective. நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. நிறைய நேரத்தில் அந்த சவால்கள், see, every challenge is a spiritual invitation for you to step into the supernatural of God. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படின்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சவால்கள் வந்ததோ அது ஆண்டவர் அவருடைய அசாதாரணமான வல்லமையை அனுபவிக்கும்படிக்கு எனக்கு கொடுத்த ஒரு இன்விடேஷனாக மாறினது தெரிகிறது. You have to understand, every miracle that you read in the Bible was once upon a time a challenge. வேதாகமத்தில் நீங்க எதையெல்லாம் அற்புதமாக அடையாளமாக பார்க்கிறீர்களோ அதெல்லாம் ஒரு காலத்துல, ஒரு நேரத்தில் அது என்னவாக இருந்துச்சு? அது ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் அந்த சவால்களை, அந்த செங்கடல் அப்படிங்கிறது ஒரு சவாலாக இல்லை, அதன் வழியாக ஒரு அசாதாரணம் கடந்து வந்தது. அது ஒரு அசாதாரணத்தின் ஆச்சரியத்தின் சம்பவமாக மாறினது. Now that is the power of God. Every challenge is a portal to the wonders. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு சவாலை என் குடும்பத்தில் நான் சந்தித்து வருகிறேன். ஐயா, அது ஒரு சவால் அல்ல, தடை அல்ல. அது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வாசல் கதவாக இருந்து கொண்டிருக்கிறது.